ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீபா சமையல். வெயில் நேரத்தில் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம நிறைய ரெசிபி எடுத்துக்கிடுவோம். அதில் ஒன்று தான் இந்த ராகி கூழ். இந்த ராகி கூழ் தயார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சாதத்தை பயன்படுத்தி தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக இதை புளிக்க வச்சுருங்க. அடுத்த நாளைக்கு ஒரு பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புளிக்க வச்சுருக்கிற அந்த ராகி மிக்ஸை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா அதனுடைய நிறமும் மாறி இருக்கும். அதே சமயத்தில் பச்சை வாசனையும் போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ராகியை தேவையான அளவுக்கு எடுத்து அவரவருடைய ருசிக்கு ஏற்ப தேவையான அளவு மோர் கலந்து, அப்படி இல்லைன்னா நம்ம கருவாட்டு குழம்பு ஊற்றியோட சாப்பிடலாம். இது கூட சைடிஷாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஊறுகாய், மாங்காய், அப்புறம் வத்தல், இது மாதிரி கூடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் மீதி இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3-4 நாட்கள் வரைக்கும் கூட நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.